அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரான் அமெரிக்க சண்டை இப்போ ஒரு கேலிக்கூத்து மாதிரி ஆகியிருக்குது. கேலிக்கூத்து மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு அன்பார்ந்த உறவுகளே சென்று கொண்டிருக்கின்றது ஈரான் அமெரிக்க பிரச்சனை. இப்போது ரீசெண்டாக வெளியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிரிப்டோ கரன்சியை ஈரானுக்கு சொந்தமான பணத்தை அமெரிக்கா மறுபடியும் சீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. ஈரானுடைய பண மதிப்பு எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலர் இன்னைக்கு இலங்கையில் ஒரு 310 ரூபாயிலேருந்து 315 320 ரூபா தான் போகுது இலங்கையுடைய மதிப்பில். ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய நிலைமை எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் ஈரானியன் ரியால், 17, 13, 14, 15, 16, 17ன்னு இப்போ ஏறிக்கிட்டே போகுது லட்சம். சரியா? அதாவது இலங்கையுடைய மதிப்பில் எவ்வளவு? வெறும் 310 ரூபா 315 ரூபா அந்த மாதிரி ரேட் தான். 300 ரூபா 315 ரூபா. ஈரானுடைய ரேட்டு ஒரு டாலர் 17 லட்சம். யோசிச்சு பாருங்க. அங்கே ஒரு சாப்பாடு தின்றேன்னா, ஒரு கடையில் போய் ஒரு சாப்பாடு தின்றேன்னா குறைஞ்சது 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா தான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லாமா. 5 லட்சம் ரூபா தேவைப்படும் ஒரு வேளை சாப்பாடு ஈரானில் சாப்பிட்றதுக்கு. அமௌண்ட் ஆஃப் அதாவது பண வீக்கத்தினுடைய அதிகரிப்பு. நான் இலங்கையினுடைய அந்த கன்வெர்ட்டிங் ஒன்று இருக்குது, அதை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரியா? கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது 1976 ஆண்டில் இருந்து 1976 73 இருந்து சரியா 2026 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ரூபா 7 ரூபாயிலிருந்து ஒரு டாலர் 7 ரூபா 8 ரூபா 6 ரூபா 5 ரூபா அப்படின்னு இருந்து தான் 300 சொச்சத்துக்கு வந்திருக்குது. ஆனால் 1979 ஆண்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இன் த ஈரானியன் கரன்சி த ஹைலி ஸ்டேபிள் at the time $1 was worth average about 70 Iranian riyals. அதாவது 1979 ஆண்டுகளில் ஈரானுடைய கரன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க டாலர் வெறும் 70 ரியாலில் இருந்திருக்குது. வெறும் 70 ரியால் ஒரு டாலர். அதாவது இன்னைக்கு ஒரு குவைத்து தினாரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 வருது. $3 ஒரு குவைத்து தினார் ஃபில் ஆகிரும். அதே இலங்கையினுடைய இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு குறைஞ்சது 300 ரூபாய் தான். 1000 ரூபாய் இலங்கையினுடைய 1000 ரூபாய்க்கு ஒரு $3 வாங்கலாம். குவைத்துடைய ஒரு தினாருக்கு $3 வாங்கலாம். சேம். அதே ஈரானுடைய ஒரு டாலர், ஈரானுடைய பண மதிப்பு அமெரிக்காவினுடைய ஒரு டாலர் இன்னைக்கு 15 லட்சத்துலேருந்து 17 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. அதே 1979 ஆண்டில் வெறும் எவ்வளோ இருந்திருக்கு தெரியுமா? 70 ரியாலாக தான் இருந்திருக்குது. 70 ரூபாயிலேருந்து, சும்மா நம்ம உதாரணத்துக்கு ரூபா மேனிக்கே பேசுவோம், 70 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 17 லட்சம் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது ஈரானுடைய பணவீக்கம். மிகப்பெரிய மோசமான விளைவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஈரான். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல், வார் ரூமை ரெடி பண்ணிட்டாங்க. இனி பேச்சுக்கிடம் இல்லை அடிதான் அப்படின்றதையும் தெரிவிச்சிட்டாங்க. இந்த புலி வருது அப்படின்ற அந்த கதை இருக்கு இல்லையா, அது மாதிரி போச்சு. இப்போ ஈரானுடைய அமெரிக்காவினுடைய சண்டை கேலிக்கூத்தாக மாறி இருக்குது. இந்த வருதுன்னு கடைசியில் புலி வந்த பாடு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அடிக்கிறான்னு இந்த நிறுத்துறோம்னு நிறுத்தின பாடு இல்லை. மாறி இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அன்அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் இல்லை, இன்னும் அன்அஃபிஷியலாக ஒரு தகவல் கிடைச்சிச்சு. இந்த முறை அலி அல் சாலிம் பேஸில் அடித்ததில் 5 அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதாவது 10 மில்லியன் ரியால் இப்போ பணமாக அச்சடிச்சிருக்கிறாங்க ஈரான். அல்லாஹ்ஸ்தர், பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. இறைவனிட நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணுங்க. جديد في إيران. هذا المبلغ 1,000,000 تومان. لورقة واحد 1,000,000 تومان أو 10 مليون ريال. بالدولار حدود $6
دينار كويتي تقريبا دينار و900، دينار بحريني دينارين و100، 20 ريال سعودي، 8000 دينار عراقي، 2 ريال عماني.